அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 11:22 பாருங்களேன். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். அப்ப பிசாசு பிடித்ததினாலே அவன் எப்படி ஆகிவிட்டான்? குருடனும் ஊமையும் ஆகிவிட்டான். அப்ப அவனால பார்க்க முடியல, அவனால பேச முடியல இல்லையா? இதான் பிரச்சனை. ஏன்னா பிசாசினால. அப்ப சரியாய் தேவன் உங்களுக்கென வைத்திருக்கிற காரியங்களை பார்க்க கூடாதபடி மங்களா இருக்கிறதா? சரியா என்னால கிளியர் விஷன் இல்லை பிரதர், தரிசனம் இல்லை பிரதர், என்னால பார்க்க முடியல பிரதர். அடுத்து என்னால் ஜீவனை பேச முடியல, நான் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். பிசாசின் போராட்டம் பிரதர், என்னால் பைபிள் படிக்க முடியல, செபிக்க முடியல, பிசாசின் போராட்டம் பிரதர், என்று இயேசு உங்களை சுஸ்தமாக்க விரும்புகிறார். ஆமென். பிசாசுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. பிசாசு எந்த ஒரு ரீதியிலும் உங்களை நெருங்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறார். ஆனா நீங்க இடம் கொடுக்குறப்ப பிசாசு வரான். இப்போ என் வீட்டில் சாவி என்கிட்ட இருக்கு, யாராவது கதவை தட்டுறாங்கன்னா நான் திறந்து பார்ப்பேன். திறந்து எனக்கு தேவைன்னா அவங்கள உள்ள விடுவேன் இல்லையா? அதே நேரத்தில் என் வீட்டை நான் திறந்து வச்சிருந்தேன்னா இல்லையா? அப்போ யாருனாலும் உள்ள வரலாம். அது போல நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பட்சத்திலே அவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும், தீமையான காரியத்தையும் செய்து விடுகிறான். எனவே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை நீங்களே பிசாசுக்கு இடம் கொடுத்து அதனால உங்களுடைய வாழ்க்கையில நஷ்டங்கள் ஏற்பட்டு உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியாமல், அப்படியே தரிசனமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டதா? இன்னைக்கு இயேசு ஒரு திரும்ப கட்டுதலை உங்கள் வாழ்க்கையில வைக்கிறார். என் பிரதர், என் வாழ்க்கை எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது பிரதர், நான் இப்படியே போயிட்டேனே. இந்த ஆண்டவர் ஒரு திரும்ப கட்டுதலை, ஒரு ரெஸ்டரேஷனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வருகிறார். இனி பிசாசின் போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாது. இனி பிசாசு உங்களை நெருங்க முடியாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அக்கினி மதிலாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் துணையாய் நிற்கிறார். பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசை அவர் அதட்டி உங்களை சுகமாக்குகிறார், உங்களை சொஸ்தமாக்குறார், உங்களை ரெக்கவர் பண்றார். நீங்க ரெக்கவர் ஆயிடுவீங்க, நீங்க ரெஸ்டோர் ஆயிடுவீங்க. ரெக்கவர் ஆகி ரெஸ்டரேஷனுக்குள்ள போய் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். பார்க்க முடியலையா தரிசனம்? ஆண்டவர் ஒரு தரிசன பார்வையை கொடுக்க போகிறார், ஒரு லாங் விஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதே நேரத்தில் உங்களுடைய வாய் நாவின் கட்டுகளை அவிழ்த்து விடுவார். அதனாலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய ஜீவனையும் நீங்கள் பேசுகிறவர்களாயிருப்பீர்கள். ஜீவனை பேசி ஜீவனை வெளிப்படுத்துகிறவர்களாயிருப்பீர்கள். பெரிய காரியங்கள் உங்கள் மூலமாய் நடக்கப் போகிறது. உங்களை தொட்டதற்காக பிசாசு வருத்தப்பட போகிறான் என்று சொன்னால் நீங்கள் அவனுக்கு ஒரு டேஞ்சரஸான பர்சனாக இருக்க போறீங்க. நீங்கள் அவனுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்க போறீங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.